ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்க கூடாதபடிக்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சோர்வு. ஜெபத்துல வருகிற சோர்வு. இந்த ஜெபத்துல வருகிற சோர்வை நாம் மேற்கொண்டாதான் தொடர்ந்து நாம் ஜெபிக்க முடியும். ஜெப வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும். ஏன் ஜெப வாழ்க்கையில சோர்வு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீண்ட நாட்களா ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம், அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னு வைங்களேன், நம்ம சோர்ந்து போவோம். இந்த சோர்வு வேதத்துல அநேக தேவ மனுஷர்களுக்கு வந்திருக்கு, பரிசுத்தவான்களுக்கு வந்திருக்கு. ஆனா அந்த சோர்வை நாம் ஜெயிக்கணும். ஜெயித்தா தான் நம்ம ஜெபத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல அழகா பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 12வது வசனத்துல, நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணத்தான் செய்யும். சில காரியத்துக்காக ஜெபிப்பீங்க, ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, பதில் வராது மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன செய்றீங்க, சோர்ந்து போய் சில ஜெபிக்கிறதே விட்டுறீங்க. அப்படி நம்ம விடக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். இது ஆண்டவர் வலியுறுத்துவதற்காக அழகா லூக்கா 18வது அதிகாரத்துல அழகா ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஓமையை சொல்றார். அந்த 18வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஒரு பட்டணத்தை சொல்றாரு. அந்த பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். இந்த நியாயாதிபதிகள் மோசே காலத்தில் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஜனங்களுக்கு நியாயம் செய்வதுதான் அவங்க வேலையே. ஆனா இந்த நியாயாதிபதி அந்த பட்டணத்துல இருக்கிறான். அதே பட்டணத்துல ஒரு விதவை இருக்கிறா. கணவன் இல்ல, பிள்ளைகள் இல்ல, கைவிடப்பட்ட ஒரு விதவை. இந்த விதவைக்கும் அவளுடைய எதிராளிக்கு இருக்கிற ஒரு வழக்குல இந்த விதவைக்கு ஒரு நியாயம் வேணும். இந்த நியாயத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்க, நியாயாதிபதி இடத்துல போறாங்க. முறைப்படி அவங்க நியாயாதிபதி இடத்துல போய் சொல்றாங்க, எனக்கு எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்கு, நீங்க நியாயம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நியாயாதிபதி வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு நியாயம் செய்ய மனசே இல்லை. ஏன் தெரியுமா, அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷங்க அப்படித்தான், கடவுளுக்கும் பயப்பட மாட்டாங்க, சக மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க. இந்த நியாயாதிபதி அப்படிப்பட்டவனா தான் இருந்தான். ஆனா இந்த விதவை என்ன செய்யல, தன்னுடைய வழக்கு அவன் இடத்துல சொல்றது ஒரு நாள் சொல்லிட்டு, அவன் தான் கர்த்தருக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், இவன்கிட்ட போய் சொல்லி நமக்கு நியாயமா கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க சோர்ந்து போகல. ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி இடத்துல தன் வழக்கை சொல்லி கொண்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோணுது, நம்ம ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டோம், மனுஷனையும் மதிக்க மாட்டோம். ஆனா இந்த விதவை என்ன செய்யறாங்க, எப்போது என் இடத்துல தன் வழக்கை சொல்லி என்னை அலட்டுகிறார்கள் என்று சொல்கிறான். அப்படின்னா என்னன்னா, அவங்களை தொந்தரவு பண்ணினாங்க இந்த ஜெபத்தின் மூலமாக. உடனே அவன் சொல்றான், நான் எப்படியாவது இந்த ஸ்திரிக்கு, இந்த விதவைக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தன் இருதயத்துல நியமித்து நியாயம் செய்வதாக அந்த ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அதை சொல்லிட்டு சொல்றாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த சொன்னதை நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நானும் கர்த்தராகிய இயேசு யாரு, நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு பதில் தராம இருப்பாரா, ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார். அதனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிட்டு சொல்றார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய விஷயத்துல கர்த்தர் என்ன செய்வாராம், நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாம இருப்பாரா, கட்டாயம் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதைத்தான் 18வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல, சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது, பதில் வரணும்னு சோர்ந்து போக கூடாது. நம்ம நினைச்ச நேரத்துல பதில் வரணும்னு நினைக்க கூடாது, நம்ம நினைக்கிற மாதிரி தான் பதில் வரணும்னு நினைக்க கூடாது. நாம ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், அது நம்முடைய வேலை. ஜெபித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்யும், பதில் வரும். அப்படி பதில் வரலங்கிறதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. எலியா கூட அவன் ஒரு கட்டத்துல சோர்ந்து போனான். பெரிய தேவ மனுஷன் தான், வானத்திலிருந்து அக்னி இறக்கணவன் தான், தேசத்தையே கர்த்தரிடமா திருப்பினவன் தான். அவனுக்கு கூட சோர்வு வந்துச்சு. சோர்வு வரும், அந்த சோர்வை நம்ம என்ன செஞ்சிடணும், ஜெயிக்கணும். இல்லாட்டா சோர்வை நம்ம பின்வாங்கி போக வச்சிரும், அதேரியப்பட வச்சிரும், ஜெபத்தை தடை செஞ்சிடும். அதனால ஜெபத்துக்கு வருகிற மிக முக்கியமான தடை என்னன்னு கேட்டீங்கன்னா சோர்வு. அந்த சோர்வை ஜெயித்து என்ன செய்யணும், நாம் வெற்றி பெற வேண்டுமானா தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டே இருங்க. ஜெபமானது என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, உங்க சூழ்நிலையை மாற்றாம போகலாம். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்கலாம், ஒரு நன்மைக்காக ஜெபிக்கலாம், ஒரு அதிசயத்துக்காக ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அது தேவ சித்தத்தின்படியானது, பரத்துல இருக்கிற தேவனுடைய மனதை பொறுத்தது. ஆனா ஜெபமானது ஜெபிக்கிற உங்களை மாற்றிடும், அப்படி தேவ மனுஷன் சொன்னார். அதனால ஜெபம், உங்கள் ஜெபத்துக்கு நீங்க ஜெபிக்கிற விண்ணப்பம் பதில் கட்டாயம் தேவன் தருவார். நீங்க பொறுமையா இருந்து உங்களுக்கு பதில் செய்வார்.
சீக்கிரத்துல பதில் செய்வார். அப்படி பதில் வரனால சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் உங்களை மாற்றும், உங்கள் சூழலை மாற்றும், அற்புதத்தை கொண்டு வரும். சோர்ந்து போகாம ஜெயிங்க, ஜெயம் பெறுங்க. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்துக்கு பதில் வரலையே, நான் நீண்ட நாளா ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், பதிலே இல்லையே. ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கலையா, ஆண்டவர் இருக்காரா இல்லையாங்கிற அளவுக்கு கூட சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. கிருபையா இறங்கி உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல அற்புதம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே சீக்கிரத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. நீடித்த நாட்களாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இவர்கள் விரும்பின நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து இவர்களை மகிழ பண்ணுவீராக. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அப்பா என்னுடைய செய்யப்படுறதுக்கு ஆசைப்படுறோம் ஏசப்பாவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பிள்ளைகளை செய்தியை கேட்டுக்கிறீங்க, நல்ல தியானம் பண்ணுங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இதை பயன்படுத்துங்க. அப்போது ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவீங்க. தொடர்ந்து நான் செய்து கொடுப்பேன், மற்ற அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் செய்து கொடுப்பாங்க. எல்லா செய்தியும் கேளுங்க, எல்லாத்தையும் தியானித்து பாருங்க, அது உங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்க. அப்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த லேவியன் மினிஸ்ட்ரி அனுப்பிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. உங்களால் முடிந்த காணிக்கைகளாலும் கூட தாங்குங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும், தேவராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.